காலையில எத்தனை மணிக்கு வேலைக்கு போவீங்க? இங்க இருந்து ஸ்பாட்ல இருந்து நாங்க கிளம்ப 9 மணிக்கு போவோம். அங்க போறதுக்கு 9 ஆகும் 10 மணி ஆகும். தூரம் தொலைவு பொறுத்து இருக்கு. சாமி வேற அதுக்காண்டி எனக்கு 9 மணிக்கு ஸ்பாட்ல வந்து நில்லுண்டா நிக்க முடியாது. அப்படி நிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு கடந்து நின்றுக்கிறேன். அங்கனையே நாங்க கொத்தனார் வந்து நிக்க மாட்டோம். அதனாலதான் மூளைக்கு இந்திக்காரன் நிக்கிறான். இந்த மாதிரி பண்ணி தான் 9 மணி இல்ல 11 மணி ஆனாலும் அங்கேயே நிக்கிறாங்க. ஏன்னா கான்ட்ராக்ட் வேலைக்கு போவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம் கூட்டும் போது ஆள் வர மாட்டாங்க. வந்த இந்திக்காரங்க மட்டும் பொறி போட்டு போயிட்டாங்க, மீக்கிறாங்க நிக்கிறாங்களே, என்ன பண்றது? வேலைக்கு இந்திக்காரங்க மட்டும் எடுக்கிறாங்க எங்க போனாலுமே. தமிழ் ஆள் யாருன்னா இருக்கே இதுல, இவனை தவிர மிச்சம் எல்லாம் வண்டியில ஒருத்தன் வீடு கட்டுறான்னா அவனும் ரொம்ப பொருளாதார ரீதியா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கட்டுறாங்க. அப்படின்னும் போது நீங்களும் கொஞ்சம் டைமுக்கு பண்ணாதானே எல்லாம் கரெக்டா இருக்கும். உழைப்புன்றது ஒண்ணு கொடுத்தாதான் அவங்க நமக்கு கரெக்டா வேலை கொடுப்பாங்க. உங்ககிட்ட நான் அட்வைஸ் கேட்டேனா 9 மணிக்கு ஸ்பாட்ல வந்து நில்லுண்டா நிக்க முடியாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்ல. அப்படி நிக்கிறதுக்கு அவன் வீட்டுக்கு கடந்து நின்றுக்கிறேன். அங்கனையே நாங்க கொத்தனார் வந்து நிக்க மாட்டேன். அதான இது எங்களுக்கு வேலை. ஐயோ பெருமாளே, ஏன் ஜனங்களுக்கு இவ்வளவு அலட்சி? யாருக்கும் ஒழுக்கம் இல்லை, யாருக்கும் பொறுப்பு இல்லை. உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிட்டு உங்க கொத்தனார் ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணி விட்டு, மச்சான் அதெல்லாம் சரியாடா, ஒழுங்கா வேலைக்கு போடா சொல்லிட்டு அப்படி நம்ம ஃபாலோ பண்ணி ஓகேவா?